ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒன்று கூடி தியானிப்பதற்காக என்னோடு கூட யோபினுடைய சரித்திரம், யோபின் புஸ்தகம் 27வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். யோபின் புஸ்தகம் 27வது அதிகாரம். இந்த யோபினுடைய புஸ்தகம் 27வது அதிகாரத்தை குறித்து விளக்கங்களோ குறிப்புகளோ அநேக வேத அறிஞர்கள் கொடுக்கவில்லை. ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம், திரும்ப திரும்ப வருகின்ற கருத்துக்கள் தானே அது எதற்கு விளக்கம் என்று நினைத்திருக்கலாம், அல்லது அவ்விதமாய் சொல்வதற்கு அதிலே ஒன்று முக்கியத்துவம் இல்லை என்று கூட அவர்கள் நினைத்து அதை விட்டிருக்கலாம். நான் பல கமெண்ட்ரிஸ், அதாவது வேத விளக்க புத்தகங்கள், அதை நான் என்னுடைய கையிலே கையாளுகிறேன். ஆனாலும் நமக்கு இந்த நாளிலே தேவன் நமக்கு ஒரு நல்ல செய்தியை அதில் வைத்திருக்கிறார். யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்க. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது அப்படின்னு இருக்கே. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் பின்னும் தொடர்ந்து பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது? அப்படி என்றால் தன்னுடைய நண்பர்கள் 3 பேரும் பேசவில்லை, அதுதான் அர்த்தம். 3 பேரும் பேசுறத என்ன செஞ்சிட்டாங்க? நிப்பாட்டிக்கிட்டாங்க. அவங்க நிப்பாட்டினதுனால இவர் திரும்ப பேச வேண்டியதாயிடுச்சு. அப்போ பேசுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து பார்த்தார். அவங்க பேசவே இல்லை. 3 பேரும் பேசுறதை விட்டுட்டாங்க. வேதவாக்கியம் சொல்லுகிறது, அவர்கள் பேசி ஓய்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பேசி ஓய்ந்தார்கள். 32வது அதிகாரத்தில் யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். அவங்க சொல்ல இனி பேசுறதுக்கு இல்லைங்கிறதுக்காக இல்லை, பேச விரும்பலை. அவங்க ஏன் அமைதியாக இருந்தாங்க? அவங்க பேச விரும்பலை. ஒருவேளை ஏன் பேச விரும்பலை அப்படின்னா இங்கே ஒரு காரணம் சொல்லியிருக்குது. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால். இந்த 3 பேர் மாறி மாறி யோபுவை குற்றவாளி, நீ துன்மார்க்கன் என்று பேசிக்கொண்டே வந்தார்கள். ஆரம்பத்தில் ஒரு பேச்சுவார்த்தை சாதாரணமாக சகஜமாக ஆரம்பித்தது தான், ஆலோசனையாக ஆரம்பித்தது தான். அப்படி ஆலோசனையாக ஆரம்பித்தது பிறகு போக போக சர்ச்சையானது, பிறகு வாக்குவாதமானது, விரண்டாவாதமானது, சண்டையில் அது போய் முடிந்தது. எவ்வளவு தூரம் இவரை குற்றப்படுத்துகிறாங்களோ அவ்வளவு தூரம் அவர் எதிர்த்து போராட ஆரம்பித்து விட்டார். நம்ம ஒருத்தரை குற்றப்படுத்துறது சரியானது இல்லை இல்லையா? சும்மா குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அவங்க தங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நிறைய வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பாங்க. குற்றப்படுத்துவதற்கும் பாவ உணர்வை கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. குற்றப்படுத்துவது பேயினுடைய வேலை. பிசாசு சதா குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான், அது அவனுடைய வேலை. அதுக்காக குற்றம் செய்யாதவங்க யாரும் இல்லை. குற்றம்தான். குற்றத்தை உணர்த்துவது முக்கியமானது தான், அதை உணர்றது முக்கியம்தான். ஆனால் இந்த குற்ற நல்லவர்களை கூட, தேவ பிள்ளைகளை கூட, அவருடைய நோக்கங்களை கூட குற்றப்படுத்துவது பிசாசனுடைய ஒரு முக்கியமான வேலை. யோபு ஒரு நல்ல மனிதன், தேவனை உண்மையாய் நேசித்தான், உண்மையாய் அவருக்கு கீழ்ப்படிந்தான். அவனை குறித்து யாரும் கேட்காத ஒரு நேரத்தில் பிசாசோடு கூட தனிப்பட்ட விதமாய் ஆண்டவர் ஒரு சாட்சியை கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும், பொல்லாப்புக்கு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற யோபுவை போல பூமியில் அந்த நேரத்தில் ஒரு மனிதனும் இல்லை என்று கூட ஒரு முறை அல்ல பலமுறை பேசுகிறார். ஆனாலும் பிசாசு, சாத்தான் இந்த யோபுவை குற்றப்படுத்துகிறான். அவன் விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான்? நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆகவே ஆசீர்வாதம் நிறைய கொடுத்திருக்கிறதுனால, அள்ளி கொடுத்திருக்கிறதுனால அவன் உங்களை நல்லா சாப்பிட்டுட்டு அதை அனுபவிச்சுக்கிட்டு துதி பாடிக்கிட்டே இருக்கான். ஆனால் இதெல்லாம் எடுத்து பாருங்க, உங்களை தூஷிப்பான் என்று சொல்லுகிறான். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றான்? நீர் அவனை நல்ல சுகமாக வச்சிருக்கீங்க, அவனை வேலி அடைச்சி அற்புதமாக பாதுகாக்கிறீங்க, ஏன் அதை எடுத்து போட்டு பாருங்க. அவனுடைய சுகம் அவனை விட்டு போச்சுன்னா நிச்சயமாக அவன் உங்களை தூஷிப்பான். இப்படி
யோபுனுடைய உள்நோக்கங்களை எல்லாம் அவன் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதனால அவனுடைய வேலை. இந்த 3 நண்பர்களும் செய்தது என்ன? பிசாசோடு கூட அவர்களும் ஒத்துழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களும் தொடர்ந்து குற்றப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. 7 விதங்களிலே அவர் வேதனைப்பட்டார் யோபு. 7 விதங்களில் இல்லையா? அவருடைய சொத்துக்கள், சம்பாத்தியங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் 10 பேரும் கொலை செய்யப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள் பிசாசினால். அதுக்கப்புறம் அவருக்கு தன்னுடைய சரீரம் முழுவதும் கொப்பளங்கள் ஏற்பட்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வேதனையில் துடிதுடித்தார். அதுக்கப்புறம் இந்த தன்னுடைய மனைவியின் மூலமாக அவர் வேதனைப்பட்டார். அவ சொன்னா, இன்னும் நீ அவரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறியே, என்ன நியாயம்? இவ்வளவு தீமை நடந்த பிறகு, இவ்வளவு கொடுமை நடந்த பிறகு இன்னுமா நீ அவரை தேடுற? அவரை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னபோது அப்போதும் அவர் தாக்கு பிடிக்கிறார். அதுக்கடுத்து இந்த 3 நண்பர்கள் பேசி 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 கழுத்தை அறுத்துட்டாங்கன்னு சொல்லலாமா? அப்படித்தான் வேதனைப்படுத்தினாங்க. அவங்களுடைய பேச்சினால நிறைய துக்கப்படுத்தினாங்க. பல மாதங்கள் இது நடந்தது. அப்பொழுதும் அவர் தேவனை விட்டு பின்வாங்கவே இல்லை. அது ஒரு பெரிய நீண்ட கொடிய மனவேதனையாகவே இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க இந்த 3 நண்பர்களும். என்ன செய்ய முடிவு தெரியுமா? அமைதியாக இருப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் பேசுவாங்கன்னு பார்த்தா இப்போ பேசுகிறத நிப்பாட்டிட்டாங்க. அவங்க பேசி ஓய்ந்தார்கள். ஏன் ஓய்ந்தார்கள்? இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் இவன் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். என்ன பேசினாலும் பிரயோஜனம் இல்லை, விட்டு தள்ளு. என்னமோ செஞ்சுட்டு போகிறான். அவன் பாடு, அவனாச்சு ஆண்டவராச்சு, இவன் சொல்லி திருந்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு முடிவில் மௌனமாக உட்கார ஆரம்பித்து விட்டார்கள். ஐயையோ, இந்த 3 பேர் மௌனமாக உட்கார்ந்தாங்களே, அது இன்னும் ஒரு வேதனைங்க. எழும்பி போயிருந்துருக்கலாம் வீட்டை பார்த்து. அப்படி போகாமல் இந்த 3 பேரும் உட்கார்ந்தே இருக்குதுங்க. இந்த உட்கார்ந்துக்கிட்டு மௌனமாக இருந்து உருன்னு கண்ணில் உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. இது அடுத்த கொடுமை. பேசுனா என்னமாவது மனசில் இருக்கிறது தெரிய வரும். பேசாமலே உட்காந்து உருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இந்த 3 பேரும் அதான் செஞ்சாங்க. திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, பகலெல்லாம் இவரை அப்படியே உருட்டி உருட்டி கண்ணில் பார்க்க வேண்டியது. ஏதாவது பேசி தொலைங்கடா அப்படின்னு சொன்னால் பேசவே மாட்டாங்க. அமைதியாக மௌனமாக இருந்து கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். மனசுக்குள்ள என்னதான் யோசிக்கிறீங்க, பேசுங்க, பேச மாட்டாங்க. ஆக இவரே பேசிக்கொண்டே இருக்கிறார் யோபு பின்னும் பிரதியுத்தரமாக என்று வருகிறது. ஆக இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரும். யோபு பின்னும், யோபு 29 வருது. தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து, ஏன்னா இவங்க பேச மாட்டேன்ட்டாங்க. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. நம்ம யாரையும் நம்முடைய மௌனத்தினால துக்கப்படுத்தவும் வேண்டாம். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியலைல்ல. நம்ம சரியாக புரிந்து கொள்வதற்கு முன்பதாக சீக்கிரத்தில் தவறாக புரிந்து கொள்வது தான் நம்முடைய பொதுவான வழக்கம். இப்படி எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே உங்களை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தவறாக தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுலேயும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் பங்கு உலகத்தில். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னையே அவங்க புரிஞ்சுக்கல, அதனால உங்களையும் அவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. என்னையே அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டார்கள், உங்களையும் அப்படி தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. என்ன வெறுத்தாங்க, உங்களையும் வெறுப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அதனால் உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய தேவனை சார்ந்து நடக்கக்கூடிய உங்களுடைய நடக்கை எல்லாவற்றையும் பல விதங்களில் தவறாக விமர்சிப்பாங்க. இவங்க சும்மாவா சர்ச்சுக்கு போகிறாங்க, நிறைய ஏதோ கொடுக்குறாங்க, வெளிநாட்டு பணம் வருது, அதனால தான் ஓடுறாங்க. சும்மா யார் வேலையை விட்டுட்டு போவா, சும்மா எப்படி போவாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை தவறாக தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் போய் அவங்கள்ட்ட சண்டை போட வேண்டியதில்லை. நான் இல்லை சரியாக தான் போயிட்டுருக்கேன், என் நோக்கம் இப்படி அப்படி நீங்கள் சொன்னதுனால அவங்க புரிஞ்சுக்கிட போகிறதில்ல. கூடுதலாக தான் தவறாக புரிய போகிறாங்க, விமர்சிக்க போகிறாங்க. விட்டுருங்க. உங்களுடைய நியாயத்தை உங்களுக்காக வாதிடுகிற ஒருவர் இருக்கிறார். நீதிமான்களுடைய பாதை
நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல் இருக்கும். உங்களுடைய நியாயம் தெரியப்படுத்துறதுக்கு நீண்ட காலம் ஆகலாம். ஒரு நேரம் வரும், அப்பா இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க உண்மையாக இருக்கிறாங்களே, உண்மையாக அவங்க இயேசுவை நேசிக்கிறாங்க, இயேசு உண்மை உள்ளவர் என்று தெரிந்து கொள்வதற்கு காலங்கள் ஆகலாம். நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்கள் பேசாதீங்க. அவங்க பேசுனா பேசிட்டு போகிறாங்க. யோபு கொஞ்சம் தடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டார். இது அவருக்கு எப்போதும் நல்லதாக இல்லை. இதனால சில தவறுகளும் வாயில் வந்துருச்சு அவருக்கு. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்க மட்டும் என் உதடுகள் தீமை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டவர் மேலே ஒரு சத்தியம் பண்ணுறார். சத்தியம் பண்ணத்தான் கூடாது, ஆனால் சத்தியம் பண்ணிட்டார். யார் மேலேயே சத்தியம் பண்ணிட்டாரு? ஆண்டவர் மேலேயே சத்தியம் பண்ணிட்டார். சரி, இவர் செய்கிறது இப்போதைக்கு அவர் செய்கிறது தப்புன்னு நம்ம தீர்மானம் செய்ய வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பலரும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் சிறந்தது என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்தபோது நிறைவானதையும் சிறப்பானதையும் நமக்கு கொடுத்தார். அப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சினதெல்லாம் தீமையாக இருக்கும். உள்ளதை உள்ளன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். எதை மேலே சத்தியம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணாதீங்க, பூமியின் பேரில் சத்தியம் பண்ணாதீங்க, தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணாதீங்க. அம்மா சத்தியமா, அப்பா சத்தியமா, ஏன் சத்தியமா, என் பிள்ளை மேலே சத்தியமா, கடவுள் சத்தியமா, கடவுளுக்கு போதுவா, பைபிளுக்கு போதுவா, சொல்லவே சொல்லாதீங்க. சதானா நீங்கள் உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். நான் ஒன்று கண்டுபிடிச்சேன் என் அறிவில், என் அனுபவத்தில். இந்த சத்தியம் பண்ணுறவங்க நிறையா தடவை சத்தியமான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க உண்மையிலே சத்தியமாக போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். யார் இப்படி அடிக்கடி சொல்கிறாங்களோ அவங்க உண்மையிலே போய் நிறைய பேசுகிறாங்க அப்படிங்கிற உண்மையை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால் நிறைய சத்தியம் உங்கள் வாயிலிருந்து வருதுன்னா உண்மையிலே நீங்கள் நிறைய போய் பேசுகிறீங்கன்னு தான் அர்த்தம். அதை நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னமோ சத்தியங்களை செய்கிறீங்க. அதனால் சத்தியம் பண்ண வேண்டியதில்லை. யோபுனுடைய நாட்கள் நோவாவுக்கும் ஆபிரகாமுக்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தா, அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வரல. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு நிறைவான வெளிச்சம், தேவ வெளிச்சம் பிரகாசித்தது இல்லையா? அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெய்வ வார்த்தைகள், தெய்வ வெளிச்சம், தெய்வ வெளிப்பாடு மனுஷனுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைவான காரியத்தை கொண்டு வந்து விட்டார். இந்த வேதாகமம் இப்பொழுது முத்திரையிடப்பட்டாயிற்று. இனி இது கூட எதையும் சேர்க்க முடியாது, எதுவும் சேர்க்க வேண்டியதும் இல்லை, கூட்டவோ குறைக்கவோ கூடாது. இது முத்திரையிடப்பட்டாச்சு. அதனால இனி எந்த விதமான சத்தியமும் நமக்கு புதுசாக தேவையில்லை. வானத்திலிருந்து ஒரு தேவதூதனே இறங்கி வந்து சொன்னால் கூட அதை நீங்கள் விசுவாசிக்காதீங்க, எழுதப்பட்டது தான் என்று வேதம் தெளிவுபடுத்தி அது முடிவுற்றது. தேவனுடைய வார்த்தை முடிவுற்ற ஒன்று. இனி இது கூட யாரும் சேர்க்க முடியாது. நீங்கள் கண்ட சொப்பனத்தை சேர்க்க முடியாது, நீங்கள் கேட்குற அசரீரி வார்த்தையை இனி கேட்க முடியாது. எதுவாக இருந்தாலும் இந்த வேத வசனத்தை வச்சு உரசி பார்க்க வேண்டும். அது உண்மையான்று, உங்கள் அனுபவம் உண்மையான்னு இங்கே தான் கல்லில் உரசி பார்க்கணும். அது இங்கே உண்மை இல்லைன்னா உங்கள் அனுபவத்தை தள்ளிவிட வேண்டும். உங்கள் சொந்த போதனை, உங்கள் சொந்த சத்தியங்கள் எல்லாம் செல்லுபடியாகாது. வேத வசனம் தான் நமக்கு உரைகள். அதை வைத்து தான் எல்லாவற்றையும் நாம் கணித்து தீர்மானித்து உறுதிப்படுத்த வேண்டும். சரி, இப்போது இவர் சத்தியம் பண்ணுறார். எதனால சத்தியம் பண்ணுறாரு? இந்த 3 பேரும் மாறி மாறி வசைப்பாட்டினாங்க பாருங்க. நீ அப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன், நீ இப்படி செஞ்ச, நீ அப்படி செஞ்ச, நீ பல விதங்களில் தில்லுமுள்ளு பண்ணியிருக்கிற, நீ நிறையா எளியவர்களை நசுக்கியிருக்கிற, அப்படித்தான் நீ சம்பாதிச்ச, அபகரிச்சிருக்கிற, நீ ஒரு துன்மார்க்கன், நீ கொடியவன், நீ மோசமானவன், உன் பிள்ளைகள் எல்லாம் பயங்கரமான வேலைகளை செஞ்சதுனால தான் ஆண்டவர் அப்படியே கொண்டுட்டார். இதெல்லாம் சொல்லி நொம்பலப்படுத்திட்டாங்களே, வேதனைப்படுத்திட்டாங்களே. அதனால இவர் சொல்கிறாரு, சத்தியமாக சொல்கிறேன், தேவன் பேரில் சத்தியமாக சொல்கிறேன்,
நான் உண்மையாக இருக்கிறேன், உத்தமமாக இருக்கிறேன், தேவனை உண்மையாக பின்பற்றுறேன் அப்படின்னெல்லாம் சொல்லி பார்க்குறார். இதனால் இவங்க நம்பிட்டாங்களா? நம்பவே இல்லை. இவங்க உருன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுடைய அமைதி, இவங்களுடைய பார்வை அவரை மேலும் மேலும் அதிக துக்கத்தை கொண்டு வந்தது. சொல்லித்தான் பார்க்குறாரு, என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், நான் அதை விட்டு விடேன். 6வது வசனம், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது அப்படின்னு சொன்னார். கேட்குறதுக்கு இல்லை. 7வது வசனத்திலேருந்து இப்போ கொஞ்சம் வேற மாதிரி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, என் மேலே யாரெல்லாம் நீங்கள் அபாண்டமாக பழி போட்டிங்களோ அவங்க மேலேயே இந்த பழி வந்து சுமரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். என் பகைஞன் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் அக்கிரமக்காரனை போலும் இருப்பானாக அப்படின்னு சொல்கிறார். 7வது வசனத்திலேருந்து 10வது வசனம் வரைக்கும் மாய்மாலக்காரன்னு இந்த 3 பேரும் யோபுவை குற்றப்படுத்தினாங்க இல்லையா? அதனால இவருக்கு வேதனையினால, துக்கத்தினால, இவருடைய மன குமுறல்னால இதை பேச ஆரம்பிச்சிட்டார். 7 முதல் 10 வரைக்கும் மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? 8வது வசனத்தில் 9, ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரா? கேட்க மாட்டார். பல இடங்களில் கேட்க மாட்டார்னு எழுதியிருக்கு. நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் பல முறை பேசியும் ஒருத்தன் கேட்கலன்னா 24வது வசனம், 23, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்குள்ளே அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன் என்றால் நானும் உங்களை பரியாசம் செய்வேன். அதான் அர்த்தம். ஏன்னா நீங்க என்ன பரியாசம் பண்றீங்க? அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படியும் பைபிள்ல இருக்குது பாருங்க. இன்னொரு வசனம் இருக்குது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். அவர்கள் என்னுடைய ஆலோசனையை விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். நல்லா கவனிங்க சகோதரர்களே, சகோதரிகளே, தம்பி தங்கச்சி, தேவன் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கிருபையின் காலத்தில் நாம் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்ம மறுத்தால் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இஸ்ரவேல் ஜனங்கள் சோதனை நாட்களில் அவரை கோபப்படுத்தினது போல நீங்கள் அவருடைய வார்த்தையை தள்ளி விடாதீங்க, அவரை கோபப்படுத்தாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. நாம் கேட்க வேண்டும். ஏசா என்ற ஒரு மனுஷன், ஆண்டவர் அவன்கிட்ட பேசிகிட்டே இருந்தார், அவனுடைய அப்பா மூலமாக நிறைய பேசினார். ஆனால் அவன் அலட்சியம் பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு புரிய வந்தது, அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான், ஆசீர்வாதம் அத்தனையும் இழந்துட்டான்னு புரிய வந்துச்சு. அப்போ அவன் ரொம்ப சத்தத்தோட, அவன் அழுகையோட, கண்ணீரோட அவன் தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த முடிவின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாவை நான் வெறுத்தேன், ஆனால் யாக்கோப்பையோ சிநேகித்தேன் அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? இந்த முடிவின் அடிப்படையில் தான் அது. தொடர்ந்து ஆண்டவர் பேசி 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 கெஞ்சி கேட்டு அவனை கூப்பிட்டு அவனை தொட்டு அவனை கையை மறித்து எல்லாம் கேட்டாலும், அட போயா, எனக்கு புழைக்க தெரியும், எனக்கு வில் இருக்குது, எனக்கு அம்பு இருக்குது, எனக்கு கெத்து இருக்குது, திறமை இருக்குது, என்னால் முடியும், வேட்டையில் வல்லவன், என்னால் என் பொழப்பை ஓட்ட முடியும், எனக்கு கடவுள் தேவையில்லைன்னு சொல்லி திரும்ப 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 அலட்சியப்படுத்தி விட்டான், தூக்கி வீசி விட்டான். ஆகவே இந்த மாதிரி தேவனுடைய கிருபையை நம்ம போக்கடித்தோம் என்றால் நாம் கிருபையை இழந்தவர்களாக மாறிவிடுவோம். இங்கே இருக்குது, ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? என்னை இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். 66வது சங்கீதம்
அவன் சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருப்பானோ? அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ? இனி 11 முதல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 11-12 அவர்களுக்கு தேவ தண்டனை வரும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கரத்தின் கிரியை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன். இந்த 3 பேருக்கு தான் சொல்றாரு. சர்வ வல்லவிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். இதோ நீங்கள் எல்லாரும் அதை கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன? இந்த 3 நண்பர்களுக்கும் அவர் ரொம்ப ஆதங்கமான வார்த்தைகளை சொல்றார். 13 23 வரைக்கும் ஒரே சிந்தனை தான். இவங்களுக்கு என்ன பங்கு கிடைக்க போகுது? துன்மார்க்கருக்கு கிடைக்க போகிற பங்கு, பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கு, போஷன். கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரம், ஹெரிட்டேஜ். அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற பரிசு, பங்கு, பரிசு, சொத்து என்னவெனில் அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள். அவன் கற்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை. அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள் அப்படின்னு சொல்றார். இதைத்தான் யோபுக்கு எதிராக சொன்னாங்க. உன் 10 பிள்ளைகளும் செத்ததுக்கு காரணம் என்னன்னா, உன் பிள்ளைகள் கொடியவர்களாக இருந்தார்கள், துன்மார்க்கமாக இருந்தாங்க. என்னைக்காவது இந்த 3 பேர் பார்த்தாங்களா? இவங்க நல்ல நண்பர்கள் தானே. யோபுனுடைய வீட்டில் அடிக்கடி வந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, விருந்து சாப்பிட்டாங்க, குடும்பமாக பல நாள் தங்கி இருந்தாங்க, போனாங்க. ஆனால் இந்த 10 பிள்ளைகளை குறித்தும் அவர்கள் கற்பனையான பலவிதமான தீமையான காரியங்களை சொன்னதை கேட்டபோது யோபுனுடைய இதயம் உடைந்து நொறுங்கியது. இந்த பிள்ளைகள் தெய்வ பயமுள்ள பிள்ளைகள். இவர்களுக்காக காலமே இவர்களை எழுப்பி கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் பலி செலுத்தி கொண்டிருந்தார். என் பிள்ளைகள் ஒருவேளை வருகிற இடங்களில் ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாய் ஏதாகிலும் தவறு செய்து விடுவார்களோ என்று எண்ணி தகப்பன் பிள்ளைகளுக்காக விழிப்பாயிருந்தான். அவன் தனியாக ஜெபம் பண்ணான். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் பலி செலுத்தி தன் குடும்பத்துக்காக அவன் ஆண்டவரை வேண்டிக் கொண்டான். எவ்வளோ நல்ல ஒரு தகப்பன் இல்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியாயிருப்பான். அவன் பிள்ளைகள் அவன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இது யாருக்கு சொல்லியிருக்குது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அந்த ஒரு மனுஷன் மூலமா அந்த வீட்டாருக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை பாருங்க, இல்லையா? ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் உங்கள் வீட்டில் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் பொல்லாப்பை விட்டு விலகி, குடியை விட்டு விலகி, தீமையை விட்டு விலகி, துன்மார்க்கத்தை விட்டு விலகி உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வேண்டுதல் செய்கிறவர்களாய், உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நீங்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் பொறுப்போடு காணப்படுவீர்கள் என்றால் உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போது ஒரு ஆண், ஒரு கணவனுடைய பொறுப்பை பார்த்தீங்களா? ஒரு தகப்பனுடைய பொறுப்பை பார்த்தீங்களா? அதோடு கூட இன்னொரு பகுதியும் இருக்கு, மறந்துடக்கூடாது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். 2 பேருக்கு தான் அது சொல்லியிருக்கு. புத்தியுள்ள ஒரு மனைவி. சில நேரங்களில் புத்தி இல்லாத கணவனாக இருந்தாலும் கூட புத்தியுள்ள மனைவி, தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கின்ற ஒரு ஸ்திரீயின் மூலமாய் குடும்பம் கட்டப்படும். அங்கே எழுதியிருக்குது, உங்கள் கணவன்மார்களில் சிலர் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாமல் கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் கூட உங்களுடைய தெய்வ பக்தி உள்ள நடக்கையினால் அவர்களை ஆதாயப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல கண்ணியமான பெண்ணை பற்றி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வீடு, ஆஸ்தி, பிதாக்கள் அருளும் சுதந்திரம். நல்ல மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவுங்க. யோசித்து பாருங்க. தகப்பன் என்ன செய்ய முடியுமா? வீட்டை கட்டலாம், சொத்தை வாங்கி வைக்கலாம் பிள்ளைகளுக்கு. ஆனால் இது பிதாக்கள் அருளும். ஆனால் ஒரு மனைவி அமைவது என்றால் எவ்வளவு பாக்கியம் பாருங்க. அதனால் ரோட்டில் போகும்போதே சைட் அடித்ததுலேயே அந்த டவுன் பஸ்ஸில் அப்பமே காதலை ஆரம்பிச்சிடக்கூடாது. சரிதானா? ஆகாது. இதெல்லாம்
உங்களை இவ்வளவு நாள் பெற்று வளர்த்தி, உங்களை தாளாட்டி சீராட்டி, உங்களை தொடச்சி, உங்களுக்கு சட்ட துணிமணி போட்டு, உங்களை எல்லாவற்றையும் ஆளாக்கின அப்பா அம்மாவை ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும். ஒருத்தன் சைட் அடிக்கிறான்ல, அந்த பிள்ளை சைட் அடிக்கிறதில்ல, கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஒரே நாளில் தூக்கி எறிஞ்சிடாதீங்க. ஒரு சும்மா ஒரு ஒரு சாதாரணமான கோமுட்டிக்காக எல்லாத்தையும் இழந்துடாதீங்க. நல்லதை எவ்வளோ பேர் வாழ்க்கையில் பின்னாடி கண்ணீர் வடிக்கிறாங்க இல்லை? எவ்வளோ பேர் வீட்டுக்கும் வர முடியாது, எங்கேயும் போக முடியாது, திரும்ப வேசியாய் போகிறவர்கள் எத்தனை பேர். காதல் திருமணம் செய்த பிறகு அவர்களுக்கு கசப்பு கொஞ்ச நாளில் தட்டிடும். காதலிக்கிறவர்கள் காதலித்து கொண்டே இருப்பார்கள் வாழ்நாள் முழுவதும். உங்கள் காதல் கணவர் காதலித்து கொண்டே தான் இருப்பார். நான் சொல்றது புரிஞ்சுதா? உங்கள் காதல் மனைவி காதலித்து கொண்டே இருப்பார்கள். ஆக காதலில் பெருத்த சந்தேகம் இருக்கிறது. அங்கங்கே நின்று இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட சைட் அடித்தவன் இப்போ செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு ஆரம்பிச்சிடும். பொறுமையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட கொஞ்சம் கலந்து பேசுங்க. தேவனுக்கு சித்தமானதுக்கு உங்கள் அப்பா அம்மா இணைவாங்க. அது வரைக்கும் காத்துருங்க, அது வரைக்கும் காத்துருங்க. ஏன்னா இது காதலாக இருக்கக்கூடாது, இது கர்த்தருடைய வழிநடத்துதலாக இருக்க வேண்டும். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். அதுதான் நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு உதவியார். எதுக்காக இன்னைக்கு இதெல்லாம் பேசுகிறேன்னு தெரியலையே. சரி, உங்கள் யாருக்கும் இது உபயோகமாக இருக்கலாம், செய்திடாதீங்க, கொஞ்சம் யோசித்துக்கிடுங்க. ஆக நல்ல மனைவி அமைவது கர்த்தருடைய அற்புதமான ஒரு பரிசு. 31வது அதிகாரம் நீங்கள் அடிக்கடி எடுத்து வாசிக்கலாம். பெண் பிள்ளைகள், நல்ல குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் பெரியது. குணசாலியான ஸ்திரீ பார்த்தீங்களா? ஆக வீரமுள்ள ஒரு மனிதனுக்கு பின்னதாக விவேகமான ஒரு மனைவி இருப்பா, ஒரு பெண் இருப்பா என்பது எவ்வளோ முக்கியம் பாருங்க. அதனால் நீங்கள் பெண்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர்கள், நீங்கள் கர்த்தரால் கட்டப்பட்டு கர்த்தருடைய ஆலோசனையின்படி உங்கள் குடும்பத்தையும் கட்டி எழுப்ப வேண்டும். சரி, இங்கே எழுதியிருக்குது பிள்ளைகள், துன்மார்க்கருடைய பிள்ளைகள் வெட்டுண்டு சாவாங்களா? அப்படி தானே எழுதியிருக்குது. அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள். எனக்கு கொஞ்சம் யோசனை வந்துச்சு. இந்த எஸ்தர்னுடைய புஸ்தகத்தில் ஆமான் ஒருத்தன் இருக்கான் பாருங்க. ஆமான் தேவனுடைய ஜனங்களுக்கு சூழ்ச்சி செய்தவன் மாத்திரம் இல்லைங்க. நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் பார்த்துடக்கூடாது. மொர்தெகாய்க்கு சூழ்ச்சி பண்ணார், மொர்தெகாயை தூக்கில் போடுறதுக்கு அவர் தூக்கு மரம் செஞ்சார். அவர் செஞ்சது இந்த யூத சமூகத்தையே இன அழிப்பு செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருந்தார். யூதர்களை உலகம் முழுவதும் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, அது பேயினுடைய திட்டம். இந்த உலகத்தில் இம்மானுவேல் என்பவர், ஸ்திரீயின் வித்தானவர் இந்த பூமியில் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய அழிவையும் நாசத்தையும் தடுப்பணையையும் இந்த ஆமானை கொண்டு பிசாசு திட்டமிட்டு செதுக்கினான். ஆக இது இம்மானுவேல் இந்த பூமியில், இயேசு இந்த பூமியில் மனிதனாய் அவதரிப்பதையே தடை செய்வதற்கு எடுக்கப்பட்ட பயங்கரமான சதி திட்டம். ஆக ஆமானுடைய சதி திட்டம் வாய்க்கல. ஆமான் மொர்தெகாய்க்கு செய்த அதே தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட்டார்கள். அவனை மட்டுமா தூக்குன்ற போட்டாங்க? அவனுக்கு 10 பையங்க இருந்தாங்க. அவனுடைய 10 குமாரரும் தூக்கிலிடப்பட்டார்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 10வது அதிகாரத்தில் 1வது வசனம் அப்புறம் 17வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆகாப்புக்கு 70 குமாரர்கள் இருந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. 70 குமாரர்கள். இந்த 70 குமாரரையும் தலையை வெட்டி உண்டாக்கிட்டார். எழுதியிருப்பாருங்க, அவனுடைய குமாரர் பிறகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள், அவன் கற்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை. எல்லாருக்கும் இதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அநேக வேத வசனங்கள் பகுதி பகுதியாக பலருடைய வாழ்வில் நிறைவேறி வருகிறது.
துன்மார்க்கர் அப்படின்னா பைபிளில் சொல்லப்பட்ட துன்மார்க்கனுக்கு எல்லாமே ஒரே ஆளுக்கு நடந்து எடுக்கிறது இல்லை. துன்மார்க்கரை பற்றி ஏராளமான விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சில சதவீதம் ஒவ்வொருவருக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள். அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை. அவன் புழுதியை போல பணத்தை குவித்து கொண்டாலும், மண்ணை போல் வஸ்திரங்களை சவதரித்தாலும் அல்லது சம்பாதித்தாலும், இன்னைக்கு சம்பாதிக்கிறதுங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப பயன்படுத்துகிறோம். சவதரித்தாலும் அது பழைய தமிழ். சம்பாதிப்பது அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறோம், சவதரிப்பதுன்னு சொல்கிறதில்லை. அவன் சவதரித்ததை சம்பாதித்ததை நீதிமான் உடுத்துக்கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான். அவனுடைய வீடு பொட்டுப்பூச்சி கட்டின வீட்டை போல் ஆவல் காக்கிறவன் போட்ட குடிசையை போலும் ஆகும். பொட்டுப்பூச்சி வீடு கட்டுமா? நான் பார்க்கல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பொட்டுப்பூச்சி வீடு கட்டுமான்னு? ஒருவேளை கண்ணுக்கு தெரியாமல் என்னத்தையாவது லேசாக ஒரு 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 சாம்பல் கலரில் ஏதாவது மறைவிட வச்சிருக்கான்னு தெரில. ஆனால் பொட்டுப்பூச்சி துணிகள் மேலே எங்கேயோ அது பதுங்கி அப்படியே படுத்துக்கொள்ளும். அப்படியே அது தனக்கு வீடாகிக்கிடும். ஆனால் நீங்கள் துணியை கவனமில்லாமல் லேசாக எடுத்தால் கூட அது நசுங்கி செத்து போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய சின்ன ஒரு பூச்சி வேகமாக ஊதுனீங்கன்னா கூட அது புரண்டு விழுந்து செத்து போயிடும். அவ்வளோதான். அது எவ்வளோ அதனுடைய பலன் இங்கே எழுதியிருக்குது. தேவனை சார்ந்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை என்னவாக முடியும் பார்த்தீங்களா? வீட்டை போல காவல் காக்கிறவன் போட்ட குடிசையை போலாகும். அவன் ஐஸ்வர்யவானாய் தூங்கி கிடந்து ஒன்று பறிகூடாதே போனாலும் அவன் கண்கள் திறக்கும் போது ஒன்றுமில்லாதற்கும். வெள்ளத்தை போல் திகில் அவனை வாரி கொண்டு போகும். ராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்து கொண்டு போகும். கொண்டல் காற்று அவனை தூக்கி கொண்டு போக அவன் போய்விடுவான். அது அவனை அவன் ஸ்தானத்திலிருந்து தள்ளி கொண்டு போகும். அவர் இவைகளை அவன் மேல் வரப்பண்ணி அவனை தப்ப விடாதிருப்பார். அவனுடைய கைக்கு தப்பியோட பார்ப்பான். ஜனங்கள் அவனை பார்த்து கைகொட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு வெருட்டி விடுவார்கள். விரட்டி விடுவார்கள்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். விரட்டுறது வெருட்டி, சரியான தமிழ், பழைய தமிழ் அதுதான். வெருட்டி விடுவார்கள். விரட்டி விடுறாங்கன்னு நம்ம இன்னைக்கு சொல்லி அப்படி மாட்டோம். வெருட்டி விடுவார்கள். சரி, துன்மார்க்கருடைய வழி அழியும். அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். துன்மார்க்கர் தேவனை மறக்கிறவர்கள், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். அவருடைய வாழ்க்கை என்னவா முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த யோபு இந்த நண்பர்களை வைத்து கொண்டே துன்மார்க்கரை பற்றி இவ்வளவு காரியத்தை நேரடியாக பேசி உரிச்சு காமிச்ச பிறகு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இப்போ நீங்கள் யோசிங்க, நான் துன்மார்க்கனா இல்லை நான் தேவனுக்கு பயப்படுகிறவனா? ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் மேல ஒரு குற்றச்சாட்டு போட்டார்ல, பேசி பதறி பேசி ஒரு குற்றச்சாட்டை போட்டார். இதை 34வது அதிகாரத்தில் எலிகூன்னு ஒரு நண்பர் வர்றார் பாருங்க, அவர் எடுத்து பேச வேண்டியதாயிற்று. ஏப்பா, நீ பேசி நண்பர்களை குற்றப்படுத்தின, நீ தேவனையும் இப்படி குற்றப்படுத்திட்டியே, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அவரை இந்த விஷயத்தில் கண்டிக்க வேண்டியதாக இருந்தது. தேவனை குற்றப்படுத்திட்டார். அடிக்கடி இவருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு, என் நியாயத்தை தள்ளி விடுகிற தேவன். தேவன் அப்படிப்பட்டவரா? ஒருவருடைய நியாயத்தை தள்ளி விடுகிறவர் அல்ல. அவர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானவர். அவர் ஏழைகளின் ஆண்டவர். அவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே அவர்களுக்கு தஞ்சமானவர். அவர் திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, ஆறுதல் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர். அவர் இவருடைய நியாயத்தை எடுத்து போட்டுருவாரா? பேசி ஆண்டவர் மேலேயும் மனத்தாங்கல் அடைஞ்சதை பார்த்தீங்களா? யோபு செய்தது போல நீங்கள் உங்களுடைய துயரத்தில், துக்கத்தில் தேவனை நீங்கள் துக்கப்படுத்தி விடக்கூடாது வார்த்தையினால். ஒரு நாள் அந்த யோசனைக்கு போயிடாதீங்க. யோபுக்கு தேவன் மேல நல்ல நம்பிக்கை இருக்கிறது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அது ஒரு பெரிய அற்புதமான பிரகாசிக்கக்கூடிய
நல்ல வார்த்தைகள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய உள்ளத்துக்குள்ள சில மனக்கசப்புகள் இருக்குது, சில மனத்தாங்கல்கள் ஆண்டவர் மேலே இருக்குது. அதுவும் நேரத்தில் வெளிவருகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆண்டவர் உன்னுடைய நியாயத்தை ஒருபோதும் தள்ளுகிறவர் அல்ல, உன் ஆத்துமாவை கசப்பாக்குகிறவர் அல்ல. பைபிளில் 84 வயசான ஒரு விதவையை பற்றி நீங்கள் படிப்பீங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம். அன்னாள் அவள் கல்யாணமாகி 7 வருஷத்துலேயே புருஷனை பறி கொடுத்துட்டான். இல்லற வாழ்க்கை ஆரம்பித்த மாதிரி தான் இருந்துச்சு, கல்லறையில் போய் முடிஞ்சு போச்சு. அவளுக்கு பிள்ளைகள் இல்லை, யாரும் ஆதரவு இல்லைங்க. ஆனால் அவள் எங்கே இருந்தா தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திலேயே அவள் வாசம் செய்தாள். அவளுக்கு ஒரு குறையும் ஆண்டவர் மேலே சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை. இப்படி என் புருஷன் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை ஆயிருக்குமான்னு நினச்சி 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 என்னாலும் அழுதுகிட்டே இருந்தா. அவள் எப்படிங்க தீர்க்கதரிசியாக இருக்க முடியும்? அவள் ஒரு தீர்க்கதரிசி. அவளிடத்துல நிறைய பேர் அவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்களுக்கு அவள் ஆறுதல் சொன்னாள். அவளிடத்துல தேவனுடைய வார்த்தை இருந்தது. அவள் ஒரு நாளும் தனக்கு நடந்ததை நினச்சி ஆதங்கப்படவோ தன்னுடைய மனதை கசப்பாக்கி கொள்ளவோ ஆண்டவர் மேலே மனத்தாங்கலை கொட்டவோ செய்யவே இல்லை. ஐயோ, எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே, என்னை ஆதரிக்க ஆள் இல்லையே, நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், எனக்கு வீடு இல்லை, என்னை ஆதரிக்க யாரும் இல்லை, என்னை எல்லாரும் தனியாக ஒதுக்கிட்டாங்க, எனக்கு இப்போ விதவைன்னு முண்டச்சின்னு பேர், எனக்கு எதுலேயும் நான் முன்னாடி போனேன், எல்லாரும் என்னை பார்த்து விலகி போகிறாங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் அவள் பாடவே இல்லை. இந்த பல்லவிகளை எல்லாம் அவள் பாடிக்கிட்டே இருக்காம அவளுடைய வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளவு ருசிகரமாக மாறிவிட்டது. அவளுக்கு பிடிச்ச சாப்பாடே உபவாசம்தான். அவளுக்கு பிடிச்ச ஒரு ஹாபி, பொழுதுபோக்கே ஜபந்தான். தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருந்தா, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தா. இவளுக்கு தேவனை மைமைப்படுத்தும் அற்புத பாக்கியம் அவள் கண்ணால் பார்த்து ஆராதிக்க இயேசு கிறிஸ்து சின்ன குழந்தையா கொண்டு வந்துட்டாங்க. அவள் பார்த்தா நேரடியா, எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய உபத்திரவம், பாடுகள், கஷ்டம், துன்பம் இல்லாமல்லாம் இருக்காது. நாம் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை இருக்கிறது. அது ஒவ்வொருவருக்கும் அளவில் அல்லது பர்மத்தில் பெரிது சின்னதாக தோணலாம் நம்முடைய பார்வைக்கு. அவரவர்களுக்கு தேவன் வகுத்திருக்கிற அந்த அந்த சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை நாம் கசப்பில்லாமல் பின்பற்ற வேண்டும். கசந்துக்கிடாதீங்க. ஆண்டவர் யோபுவை வச்சு நம்ம இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் நானும் சொல்லலாம்னு சொல்லாதீங்க. நமக்கு அவரை விட கூடுதல் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த காரியத்திற்காக எலிகு என்ற நண்பர் கண்டிக்கிறார். நீ செய்தது தப்புப்பா, இப்படி ஆண்டவர் மேலே பேசாத. இந்த ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு ஒரு 4 தடவை இந்த அதிகாரத்திலே கொடுக்குறார். யோபனுடைய புத்தகத்தில் மொத்தமே 31 தடவை இந்த வார்த்தை வந்திருக்கு. சர்வ வல்லவர் என்ற வார்த்தை 31 முறை வந்திருக்குது. அதில் 4 முறை இங்கேயே வந்துருது. சரிதானா? சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பின்னாடியும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 10வது வசனத்தில் சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருப்பானோ அப்படின்னு சொல்கிறார். 11வது வசனத்தில் சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். சர்வ வல்லவர் இந்த வார்த்தை 42 அதிகாரங்களில் 31 முறை வருது. தேவனை குறித்த ஒரு உன்னதமான அறிவு அவருக்கு இருக்கிறது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், அவர் சர்வ அதிகாரம் உடையவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். ஹி இஸ் ஆல் சஃபிஷியன்ட் காட், எல்லாவற்றுக்கும் போதுமானவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த விதமான ஒரு நல்ல அறிவு யோபுட்ட இருந்ததை நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாம். தேவனை அறிகின்ற அறிவு என்பது நம்ம அதில் வளர வேண்டியது. பிரசங்கம் கேட்கறதுனால வர்ற அறிவு இல்லைங்க, அது வேற. புஸ்தகத்தை படித்தா கேட்குற அறிவு அது வேற. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை வாழ்க்கையில் ருசித்து பாருங்கள். அது வேற அறிவு, அது ஒரு தனிப்பட்ட அறிவு. நாட் செகண்ட் ஹேண்டட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இன்னொருத்தருந்து கடத்தி விடப்பட்ட அறிவல்ல, நீங்களாக முதல் தரமாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற அறிவு. இந்த அறிவு ஆச்சரியமான ஒரு அறிவு. அது உங்களை எந்த சூழ்நிலையிலையும் உங்களை தாங்கி நிற்கக்கூடிய அற்புதமான ஒரு அஸ்திபாரமாக அந்த அறிவு உங்களுக்கு காணப்படும். இந்த யோபு அழகாக சொல்கிறார், என் ஜீவன் இருக்க மட்டும், என் சுவாசம் என்னிலும், தேவன் தந்த ஆவிய நாசியிலும் இருக்க மட்டும்
இது என்ன சுவாசம்? ஆவி. சுவாசம் என்பதை எபிரேய மொழியில நிஷ்மதி அப்படின்னு சொல்லியிருக்கு. யாராவது நிஷ்மதின்னு பேர் வைக்கணும்னா வச்சுக்கிடுங்க, கேட்க அழகா இருக்குல்ல, நிஷ்மதி. இது வரைக்கும் நான் கேள்விப்படல, ஆனால் நல்ல பேராக இருக்கு. நிஷ்மதி, சுவாசம், உயிர் அப்படின்னெல்லாம் நம்ம அதை அர்த்தப்படுத்திக்கலாம். ஆவின்னு சொல்றாரு பாருங்க, இதுக்கு எபிரேய மொழியில் ரூஹா என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. RUACH, ரூஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரிதானா? ரெண்டு போல இருக்கே. நிஷ்மதி வேற, ரூவா வேற, சுவாசம் வேற, ஆவி வேற, இல்லை அப்படித்தானே? என்ன சொல்றாரு? என் சுவாசம் என்னிலும். எல்லா ஜீவன்களுக்கும் சுவாசம் இருக்கிறது. என்ன சுவாசம் இருக்கிறது? என்ன சுவாசம் இருக்கிறது? சொல்லுங்க, என்ன சுவாசம் இருக்கிறது? ஆக்சிஜனை நம்ம என்ன செய்யறோம்? எல்லா காத்தும் தான் போகுது. எல்லா காத்தும் உள்ள போனாலும் நமக்கு ஒரு உயிர் மூச்சு, உயிர் காற்றுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அங்கே ஃபில்டர் வச்சிருக்காரு ஆண்டவர், சல்லடை வச்சிருக்கிறாரு. அந்த சல்லடையில் எல்லாமே அது நல்ல அரிச்சு தேவையான காற்று மட்டும் நம்முடைய நுரையீரல் எடுத்துக்கிடுது. என்ன காற்று? ஆக்சிஜன், பிராணவாயு. அப்புறம் நம்முடைய உடம்புல உள்ள எல்லா விதமான கெட்ட காற்றுகளையும் தேவையில்லாததெல்லாம் வெளியே தள்ளியது கார்பன் டை ஆக்சைடு இல்லையா? கார்பன் டை ஆக்சைடுக்கு என்ன? கரிமல வாயு. இதை வெளியேது சுவாசம். எல்லாம் தானே செய்து. இதை ஏன்னு எழுத்து சூடு விடுறோன்னு சொல்லி இதை ஏசுன்னு சொல்லாதீங்க. எரும மாடி ஏன்னு எழுத்து சூன விடுது, அதுவும் இதுதான் எடுக்குது. இதுதான் இயேசுன்னு சொல்லி பேசிடாதீங்க. இயேசு இல்லை, சுவாசம். இது எல்லாரும், மரங்களும் சுவாசிக்கிறது. இந்த சுவாசம் அது ரொம்ப முக்கியம். அது எல்லாருமே சுவாசி. ஆவினா என்ன? இதுதாங்க வித்தியாசம். ஆதாம ஆண்டவர் உருவாக்குனார் பாருங்க. ஆதாம உருவாக்குன போது ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ என் உயிர் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி, தேவன் தந்த ஆவி, அதுதான் தேவனை குறித்த ஒரு சிந்தையை நமக்கு கொடுக்குது. தேவனோட உறவு வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக மாறுகிறது. தெய்வ சாயல் நமக்கு கொண்டு வந்திருக்குது. நமக்குள்ள ஒரு சுதந்திரம், நமக்குள்ள ஒரு மனசாட்சி, நமக்குள்ள ஒரு பெரிய சித்தம், சுய சித்தம், இதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இது மிருகத்தையும் நம்மையும் வித்தியாசப்படுத்துது. மிருகத்துக்கு சுவாசம் தான் இருக்குது, ஆனால் நமக்குள்ள கர்த்தர் தந்த ஆவி இருக்கிறது. ஆவி இருக்கிறது, ரூவா, கர்த்தருடைய காற்று. அவர் ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடலை. அவர் ஊதுனார்னா அவர் என்னத்தை ஊதுனாரு? இதில் ஊதுனது அவர் வாயிலிருந்து வந்ததா? அப்போ கார்பன் டை தான் வந்திருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா அவர் உள்ள ஆக்சிஜனை இழுத்துட்டு வெளியே ஊதுறது எது? அந்த கார்பன் டை ஆக்சைடையா மூக்கில் ஊதுனார்? இல்லைங்க, தனக்கு மட்டும் உரிய ஒன்று. அதில் தன்னுடையதை ஒரு சின்ன பகுதியை அவனுக்குள்ள வச்சாரு. அவன் ஜீவாத்மாவானான். அவனுக்கு சாவே கிடையாது, சாவில்லை. பிறப்பு இருந்தது, ஆரம்பம் இருந்தது, முடிவில்லை. ஏன்? ஆண்டவர் அவனுக்குள் ஊதி இருக்கிறார். அவருக்குரியது கொஞ்சத்தை உள்ள வச்சிட்டாரு. அதனால அவன் ஜீவாத்மாவானான். அவரை பார்த்தான், அவர் கூட பேசினா, இவர் தான் எங்க அப்பா. புரிஞ்சுக்கிட்டான், இவரைத்தான் நான் பின்பற்றணும், இவரைத்தான் நான் சேவிக்கணும், இவர் தான் எனக்குரியவர், என் நேசர், என் ராஜா, என் தகப்பன். நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இவரை சந்தோஷப்படுத்துறது தான் என் வாழ்க்கையின் அர்த்தம் என்பதை புரிந்து கொண்டான். என் வாழ்க்கையின் லட்சியம் அவரை பிரியப்படுத்துறதா வச்சுக்கிட்டேன்னா என் வாழ்க்கை ரம்மியமாக மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக புரிஞ்சுக்கிட்டான். இது உள்ள வரைக்கும் நான் தேவனை விட்டு விலக மாட்டேன், என் உத்தமத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் என் நியாயத்தை தள்ளி விடட்டும், அவருடைய எண்ணம் தப்பு தான் அது. என் வாழ்க்கையை அவர் கசப்பாக்குறாரு, ஆனாலும் என்ன செய்ய மாட்டேன். 10:5 நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. என்ன அற்புதமான வார்த்தைகள். இந்த யோபு
இந்த நிலையிலையும் உண்மையாக இருக்கணும்னு முடிவெடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? சத்தியம் பண்ணுறாரு பார்த்தீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், ஆண்டவர் மேலே சத்தியமாக சொல்கிறேன், என்னை சத்தியம் பண்ண வச்சுட்டீங்க, நீங்கள் நம்பாதனால நான் சத்தியம் பண்ணுறேன், சர்வ வல்லமை உள்ள தேவன் பேரில் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், அவரையே நான் விட்டு விடவே மாட்டேன். இந்த யோபுனுடைய சொத்து எல்லாமே போயிடுச்சுங்க, பறிக்கப்பட்டாச்சு. இந்த யோபுனுடைய சுகம் பிடுங்கப்பட்டது. இந்த யோபுனுடைய மனைவி உனக்கு வேற வேலை இல்லைப்போ, உன் கூட இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டான். இவருடைய சொந்த வேலைக்காரங்க கூப்பிட்டா இப்போ வந்து உதவி செய்யறதில்ல. இவருடைய சொந்த நண்பர்கள் இவரை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, தவிக்க வச்சுட்டாங்க, வார்த்தையினால வேதனைப்படுத்திட்டாங்க. தனித்து விடப்பட்டார், யாரும் கூட இல்லை, எல்லாராலும் தவறா புரிஞ்சுக்கிடப்பட்டாரு. சமுதாயத்தில் இப்போ முந்தியெல்லாம் இவர் எழும்புரை நடந்து போனார்னா எல்லாரும் எழுந்திருப்பாங்க, இவர் பேச ஆரம்பிச்சா வாயை பொத்திக்கிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாரும் சிரிக்கிறாங்க, இவரை பற்றி கிசு கிசுத்து பேசுறாங்க. இந்த நிலையிலையும் தன்னுடைய வேதனையின் துயரத்தின் கடைசி கட்டத்துக்கு வந்த போதிலும் உடம்பெல்லாம் அழுகி போச்சு, மரணம் கண்ணிமையை தொட்டு இருக்குது, எப்போ 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 சாவேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்பவும் சொல்றாரு, என் உத்தமத்தை விட மாட்டேன், நான் தேவனை நேசிக்கிறேன், அவரை விட்டு ஒரு நாளும் நான் பின்வாங்க மாட்டேன், என்னதான் நடக்கட்டும், என் உயிர் பிரிகிற வரைக்கும் நான் அவரை விட்டு பின்வாங்கவோ அவருடைய அவரோட உள்ள வாழ்க்கையிலிருந்து நான் பிரியவே மாட்டேன். ஒன்று அழகாக சொன்னார் ஒரு வார்த்தை, அது ரொம்ப விசேஷமான வார்த்தை. 13:15 யோபு 13:15 யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். 23 11:12 என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை காத்துக்கொண்டேன், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏங்க இவ்வளவு பெரிய உறுதிப்பாடு அவருக்கு? இவர் ஏதோ மாம்சத்தில் அவருடைய சொந்த பலத்தில் இதெல்லாம் முயற்சித்து சத்தியமாக சொல்கிறேன், நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி வெறும் மாம்ச வைராக்கியத்தில் பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இல்லை 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 இல்லை. இவருடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கிறது தெரியுமா? தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. எழுதியிருக்கு, ஆகிலும் நான் போகும் வழியே அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டுன்னா வசனத்தை விட்டு தான், அவருடைய சட்டத்திட்டத்தை விட்டு தான் நான் சாயாமல் அதை காத்து கொண்டேன், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன். ஆகாரத்தின் மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய விருப்பம், இப்போ மத்தியானம் சாப்பிடணும் ஆசை வந்துடும், இதை விட அதிகமா நான் அவருடைய வார்த்தைகளை காத்து கொண்டேன். யார் இப்படி உறுதியாக இருக்க முடியும்? நம்முடைய மாம்ச வைராக்கியம் போதாதுங்க. சில நேரங்களில் வேதனையும் துயரமும் தனிமையும் துக்கமும் நம்ம எல்லாரும் கைவிடும் போது, எல்லாரும் நம்ம குறித்து இழிவாக பேசும்போது, எனக்கு என்ன நடக்கும் எதிர்காலத்தில்னு எதுவுமே தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது, அப்பவும் நீங்கள் சொல்வீங்களா, இந்த ஆண்டவரை நான் விட்டு விலகவே மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். எத்தனையோ பேர் எழும்பி சாட்சி சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு பின்வாங்கி போயிட்டாங்களே. எத்தனையோ பேர், என் புருஷன் என்னை விட்டு போயிட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளைகளெல்லாம் என்னை வேண்டான்னு சொல்லிட்டா பரவாயில்ல, என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா பரவாயில்ல, நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னவங்க எத்தனை பேர்? பாட்டில் நம்ம எத்தனை தடவை பாடுறோம், ஐயோ ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே பாட்டு. ஆனால் ஒரு சின்ன கஷ்டம் வந்தபோது, ஒரு நெருக்கடி வந்தபோது, எங்கள் ஊரில் எல்லாரும் பேசுகிறாங்க, எங்கள் வீட்டார் எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறாங்க, விட்டுட்டோமே. எதனால இவர் விட முடியலை? இவருடைய அடித்தளம் தேவனுடைய வார்த்தையில் வச்சிருக்கார். என்ன ஆசை, எவ்வளோ சந்தோஷம்! தேவனுடைய வார்த்தையின் மீது வைத்திருந்த அந்த வாஞ்சி, அது இவரை நடத்தி கொண்டு போகிறது, அது இவரை தாங்கி இருக்கிறது, அதுதாங்க அடித்தளம்.
உங்கள் அஸ்திபாரம் எங்கே இருக்குன்னு யோசித்து பாருங்க. உங்கள் மேலே வச்சுருக்கீங்களா? உங்கள் சொந்த மாம்ச பலத்திலையா? உங்கள் வேத அறிவிலையா? உங்களுடைய விசுவாசத்திலையா? இல்லை தேவன் பேரில் உள்ள வார்த்தையிலா? இந்த இயேசுவின் மீது நீங்கள் உண்மையிலே அடித்தளம் அமைப்பீர்கள் என்றால் உங்களுடைய சூழ்நிலை என்ன காற்றடிக்கட்டும், எவ்வளோ புயல் அடிக்கட்டும், என்ன வரட்டும், நீங்கள் அசையாமல் உறுதியாக இருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பீர்கள். கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் உறுதியாக இருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். நீங்கள் அசைக்கப்படுவீங்களா? நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் அஸ்திபாரம் எங்கே இருக்கு? யோசித்து பாருங்க.